ஹாய் சொல்ல ஸ்டார்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னா, எங்கே வந்திருக்கோம்? கோழிக்கு. கோழியா? என்ன கோழி? சாமி கும்பிட வந்திருக்கீங்களா? என்ன கோயிலுக்கு வந்திருக்கீங்க? முருகர் கோயிலுக்கு. திண்டல் முருகன் பார்க்க வந்திருக்கீங்களா? எங்க இங்கே இருக்கா? வாங்க வீடியோக்குள்ள போகிறோம். திண்டல் முருகர் கோயிலுக்கு வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு பிள்ளையாரை கும்பிட்டு அப்படியே நம்ம படி ஏறி முருகனை பார்க்க போகலாம். ஓகே. கடவுளை பார்த்ததில்லை வலது கண்கள் காட்டுதே, பாசத்தின் முன்பு இன்று உலகின் அறிவுகள் தோற்குதே, விழியோரம் நீரம் வந்து குழை கேட்குதே. அப்பா அந்தக்கா உன்னை பார்த்துருச்சாங்களா டாடா பார்த்துருச்சாங்களா? யாருக்கு பாய் சொன்னாங்க? போய் சொல்கிறேன். அங்கே போய் சிரிச்சிட்டு இருக்கா. அங்கே போய் இன்றைக்கி கோயிலில் சரியான கூட்டம். நாங்கள் இன்றைக்கி டியூஸ்டே முருகர் கோயிலுக்கு போகணும் அப்படிலாம் பிளான் பண்ணியெல்லாம் போல் வெளியே போகிறோம். சும்மா எங்கே போகலாம் அப்படின்னு திங்க் பண்ணுறப்ப சரி கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு எண்ணத்தில் தான் கோயிலுக்கு வந்தோம். அப்புறம் பார்த்தா இன்றைக்கி ஏதோ விசேஷ நாள் போல் ரொம்பவே க்ரௌட் அதிகமாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி தங்க தேர் இழுத்தாங்க. எல்லோரும் இங்கே எதுக்கு நிற்கிறாங்கன்னா, தேர் இழுக்கிறதுக்கான டிக்கெட்லாம் வாங்கிட்டு வந்து தான் இங்கே நிற்கிறாங்க. நாங்கள் அது தெரியாமல் இப்படி நின்றுட்டோம். ஸோ எங்களால் வீடியோவே ஒன்றும் கவர் பண்ண முடியல. எங்கே நின்று எப்படி எடுக்கிறதே தெரியல. இங்கே ஃபுல்லாக பிளாக் பண்ணிட்டாங்க. அவங்களாம் தேர் இழுக்கிறவங்க. அதனால் முன்னாடியே உட்காந்துட்டாங்க. இப்படி நின்று பார்த்தாவாச்சும் அந்த வாசல் திறக்குதா இதுவும் அந்த ஸ்க்ரீன் போட்டிருக்கு பார்த்தீங்களா, அதுக்குள்ளே தான் தேர் இருக்குது. இப்போ இதுக்கப்புறம் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ அதுவாச்சும் தெரியலான்னு பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக இப்படி நின்று எடுத்துருக்கோம். இந்த ரூமில் தான் தேர் வச்சுருந்தாங்க. இப்போ நம்ம இப்படி சுற்றி வந்துட்டோம். ஏன்னா போய் கோயிலை சுற்றிட்டு இந்த வழியாக தான் தேர் வரும். ஸோ இங்கே நின்னா பார்க்க கரெக்டாக இருக்குங்கிறதுக்காக இங்கே நின்றுட்டோம். இங்கேயும் பாருங்கள், கீழே நின்னா தான் தெரியும். பட் கீழே ஃபுல்லாக நிறைய பேர் இருக்காங்க. நம்ம அங்கே போக முடியாது. எனக்கு முன்னாடி ஒரு 2 ரோ இருக்குது. இங்கேருந்து பார்த்தா அங்கே போகிறது நல்லா தெரியுங்கிறக்காக இங்கே நின்னோம். இந்த கோயிலுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா நைட் வியூ வேறு லெவலில் இருக்கும். சூப்பராக இருக்கும் நைட் பார்க்குறக்கு. அது இன்றைக்கி நாங்கள் போக முடியல. இப்போ நாங்கள் தேர் பார்த்துட்டு சாமியெல்லாம் கும்பிட்றக்குள்ளே நாங்கள் எங்களுக்கு லெமன் ஜூஸ் மாதிரி ஆயிட்டோம். ஒரு ஃபோட்டோ நம்ம அப்படியே எடுத்துக்கலாம்.
அந்த வீடியோ வந்து அதோடு முடிஞ்சு. அதுக்கப்புறம் அந்த கூட்டத்தில் எங்களால் எதுவுமே எடுக்கவே முடியல. ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. சாமி கும்பிட்டு வெளியே வரத்துக்குள்ளேயே ஒரு பாடாயிடுச்சு. ஸோ நாங்கள் வந்து அதுக்குள்ளே அதுக்கப்புறம் வந்து வீடியோலாம் எடுக்கல. சரி, வீடியோ வந்து சரியாக கேப்சர் பண்ண முடியலையே அப்படிங்கிறக்காக, கூட்டம் இல்லாத ஒரு நாள் வந்து வந்தோம். அந்த பேக் சைடு இருக்க நைட் வியூலாம் காட்டணும் அப்படிங்கிறக்காக இது வந்து இன்னொரு நாள் வந்தோம். அப்போ எடுத்த வீடியோ தான் இது. அந்த வீடியோ தேர் இழுத்த அன்னைக்கு வந்து எங்களால் அவ்வளோவா வீடியோ வந்து கவர் பண்ண முடியல. ஸோ கூட்டம் இல்லாமல் இன்னொரு நாள் வருவோங்கிறதுக்காக இன்றைக்கி வந்தோம். இப்போ வந்து நம்ம கோயிலுக்கு போயிட்டு சாமிலாம் கும்பிட்டு பேக் சைட் வியூலாம் உங்களுக்கு வந்து பார்க்கலாம். இன்றைக்கி இன்னொரு நல்ல விஷயமும் நடந்துச்சு. எங்களுக்கு வந்து அன்னதானம் கிடைச்சிது. லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்தப்போ இந்த மாதிரி ப்ராப்பராக எடுக்கலை. முன்னாடி நின்று இன்ட்ரோ எடுத்திருப்போம், அவ்வளோதான். தேர் எடுத்ததை மட்டும் வீடியோவாக போட்டிருந்தேன். பட் இவ்வளோ ப்ராப்பராக நாங்கள் போனதெல்லாம் வந்து கிளியராக எடுக்க முடியல. ஏன்னா இந்த சைடெல்லாம் நடக்கவே முடியல, அவ்வளோ க்ரௌடாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குன்னு. ஸோ இன்றைக்கி எடுக்கலான்னு சொல்லி தான் இன்றைக்கி வந்து பொறுமையாக எடுக்கிறேன். ரொம்ப ஷேக் பண்ணுறதில்ல கேமராவை. ஏன் அங்கே பாரு. ஏன் ஏப்பா பயமா இல்லையா? வாங்க. இப்படி போங்க. சாமியும் கும்பிட்டு பேக் சைடு வந்தாச்சு. நான் சொன்னேன்ல, அழகான ஒரு வியூ. இங்கே பார்த்தீங்களா, அந்த லைட்டிங்னால மரம்லாம் எப்படி ரெட் கலரில் தெரியுது. பார்க்கும்போது ஃபோட்டோ எடுக்கிறதுக்குலாம் வந்து கொஞ்சம் அழகாக இருக்கும். நிலா வந்து இப்போ தான் மறைஞ்சது இருக்குது, முன்னாடி நல்லா தெரிஞ்சுது. பார்க்குறக்கு இந்த லைட்டிங்க்கும் மேலே நிலாக்கும் பார்க்க நல்லா இருந்துச்சு. இங்கே வச்சு ஒரு சில ஃபோட்டோக்கள் மட்டும் எடுத்துகிட்டு அப்புறம் அப்படியே கீழே இறங்கிட்டோம். இது வந்து இங்கேருந்து லைவாக பார்க்குறதுக்கு நமக்கு மேலேருந்து பார்க்குறோமா, ஸோ இந்த ரெட் கலர் அந்த ஸ்கை மூணெல்லாம் பார்க்கும் போது நமக்கு வந்து ஏதோ ஒரு இரண்டாம் உலகத்தில் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். இவங்கள ஃபோட்டோ எடுக்க வைக்கிறதுக்குள்ளே ஒன்று இவ திரும்புகிறா, இல்லை அவர் நிற்க மாட்டேங்கிறாரு. ஃபோட்டோ எடுக்கிறதுக்குள்ளே ஒரு பாடாயிருச்சு. அப்புறம் இன்றைக்கி அன்னதானம் போட்டாங்க. தக்காளி சாப்பாடு, பொங்கல், தயிர் சாப்பாடு. இங்கே பாருங்கள் எவ்வளோ வச்சுருக்காங்கன்னு. அப்படியே இங்கேயே டின்னரையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட வேண்டியதான். இப்போ கொஞ்சம் பரவாயில்லையா இருக்குது, பெட்டராக ஃபீல் பண்ணுறோம். சாப்பிட்டனால இல்லை, கோயிலுக்கு வந்தனால. சரி வாங்க கிளம்பலாம், கொஞ்சம் டைம் ஆச்சு. நாங்கள் வந்ததே லேட். ஆக்சுவலாக பிளான் பண்ணியெல்லாம் வரல, சும்மா வந்தோம். கிளம்பிட்டோம். கோயிலுக்கு போயிட்டு சாப்பிட்டு ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துட்டோம். மணி இப்போ 10 ஆயிடுச்சு. தங்கம், நம்ம வந்துட்டு இருந்தோம்ல, ஒரு அக்கா சிரிச்சிட்டு பாய் காமிச்சாங்கல்ல, உனக்கு காமிச்சாங்களா டாடாக்கு காமிச்சாங்களா? டாடாக்கு. ஏய் எனக்கு இல்லடா. ஓ இப்படிதாங்க பாருங்க, குழந்தை போய் சொல்லுமா, வர வழியில எல்லா பொண்ணுங்களையும் பார்த்து சிரிக்கிறது, பாய் சொல்லுது. அவ ஜன்னல்ல தலை விட்டு வேடிக்கை பார்த்துட்டு வந்துட்டு இருந்தா. அவ யாராச்சும் போறவங்கள பார்த்தாங்கன்னா சிரிச்சுட்டு பாயின்னு சொல்லிடுறா. அதுக்கு யாரோ 2 பிள்ளைங்க பாய் சொல்லிட்டு போகுது, இவ டாடாக்குன்னு சொல்றா பாருங்க. ஏய் பாப்பா, அந்த அக்கா உன்னை பார்த்துச்சாங்களா டாடா பார்த்துச்சாங்களா? யாருக்கு பாய் சொன்னாங்க? ஏய் இல்லைங்க, அவ போய் சொல்றா. அங்க பாரு சிரிச்சிட்டு இருக்கா, அங்க போய் சிரிச்சிட்டு இருக்கா பாரு. ஏய் இங்க வா. ஏய் உனக்கு தான் டாடா காமிச்சாங்க.
அந்த அக்கா யாருக்கு டாட்டா காமிச்சாங்க? யாரை ஏய் பொய் சொல்லாத, பொய் தானே. தெளிவா உள்ள போய் சொல்லுமா, தெளிவா சொல்லுது. உடைய பார்த்தா சிரிச்சாங்க, உனக்கு தான் பாய் சொன்னாங்க. ஏய் விடு, பாய் சொல்லிட்டு போறாங்க. என்னப்ப ஏதோ 10ல் 2 பேர் பாய் சொல்றாங்க. அப்போ உண்மை வெளியே வந்துருச்சு. அப்ப இத்தனை நாள் நீ சிரிச்சதுக்கு நான் கேட்டதுக்கு நான் யாரையும் பார்த்து சிரிக்கலையேன்னு சொன்னது எல்லாம் பொய். உண்மை இல்லை, அது அவளை பார்த்து பாய் சொல்றாங்க. அவள் எனக்கு டைவர்ட் பண்ணி விட்டுறா. டாடா அடி வாங்கிட்டுன்னு சொல்லி அவள் என்ன சொல்லிடுறா. சொல்லி பாப்பா யாரை பார்த்து ரசிச்சாங்க? தெளிவா தெளிவா சொல்றா. கொஞ்சம் யாருன்னு எனக்கு தெரியாது. அதுதான் சொல்றேன், யாருன்னு தெரியாத பிள்ளை பார்த்து எதுக்கு பல்ல காட்டுறத கேட்கறேன். நான் காட்டவே இல்லை, நீங்க சிரிச்சதுக்கப்புறம் தான் நான் பார்த்தேனே. ரொம்ப நாளா சந்தேகம் இருந்துச்சு, இன்னைக்கு வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஏன்னா வண்டியில் போகிறப்ப நிறைய டைம் அவள் பாய் பையங்க வண்டியில் வராங்கலாம் பார்த்துட்டே இருந்தால் நல்லா இருக்கா, அழகாக இருக்குன்னு சொல்லி தாட்டா காட்டுவாங்க. இவரும் தாட்டா காட்டியிருக்கா. அது ஏதாச்சும் பிள்ளையா இருந்து தாட்டா காட்டிச்சுன்னா நம்மளே மாற்றி விட்டுறாங்க. எடுத்துக்கோப்பா, எடுத்துக்கோ. அவனால என்ன முடிஞ்சிச்சோ பண்ணிட்டேன், சிறப்பாக பண்ணிட்டேன். சரி, இன்றைக்கி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.